வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஊதா நிறத்தில் எப்படி அரிசி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ ரைஸ் பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறது உண்டு. ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா இந்த ஊதா நிறத்துல சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம இந்தியன் ஸ்டைல்ல நம்மளுடைய சாப்பாடுல எப்படி இதை சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வெள்ளை அரிசி, பழுப்பரிசி, சிகப்பரிசி, கருப்பரிசி நிறைய அரிசிகளை பார்த்திருக்கோம். அதெல்லாமே பார்த்தோம்னா அந்த அரிசியினுடைய நிறமே அந்த நிறத்துல இருக்கும். ஆனா இந்த ஊதா நிற அரிசி சாதம் பார்த்தோம்னா வெள்ளை அரிசியில நம்ம செய்ய போறது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒண்ணு. மாசத்துக்கு ஒரு 2 தடவை எல்லாருமே இதை எடுத்துக்கும் பொழுது, அதுவும் குறிப்பா குழந்தைகளுக்கு இது கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், அறிவாற்றல் திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். இந்த ஊதா நிற அரிசி எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கு புஷ்பத்தை வச்சுதான் பண்ண போறோம். ஏற்கனவே நம்மளோட இந்த சேனல்ல சங்கு புஷ்ப தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல்ல இந்த சங்கு புஷ்பத்தினுடைய பயன்கள் என்ன, இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு கண்டிப்பா பார்க்காதவங்க அதையும் பாருங்க. குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஊதா நிற அரிசி சாதத்துல ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம், எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்களும் அதை விரும்பியும் சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இந்த சங்கு புஷ்பம் பார்த்தோம்னா நல்ல ஒரு நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது. குழந்தைகளுடைய அந்த அறிவு திறனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சங்கு புஷ்பத்துக்கு அதிகமாவே இருக்கு. அதனால இந்த சாதத்தை மாசத்துக்கு ஒரு 2 தடவை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறதும் பெரியவங்களும் எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த ஊதா நிற சாதம், அதாவது ப்ளூ ரைஸ் சங்கு புஷ்ப சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தூயமல்லி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த தூயமல்லி அரிசியை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 20 சங்கு புஷ்பம் பூக்கள் எடுத்துக்கிறேன். நாட்டு சங்கு புஷ்பத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு வெள்ளை நிறம், இன்னொன்னு ஊதா நிறம். இதுல இந்த ஊதா நிற சங்கு புஷ்பமா நான் முதல்ல எடுத்துக்கிறேன். ஒரு 20 பூக்கள் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 20 பூக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா காய வச்சும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அமேசான்ல கூட காய வச்ச சங்கு புஷ்பம் கிடைக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல இந்த சங்கு புஷ்பத்தை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துல அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டீங்கன்னா இந்த ஊதா நிற சங்கு புஷ்பத்தில் இருக்கக்கூடிய நிறமி சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கிடும். சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ இது. கொஞ்ச நேரம் இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இந்த பூக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கூட நிறம் இல்லாம வந்துடும். இப்போ நம்ம இந்த பூக்களை வெளியில எடுத்துட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணீர் தயாரானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த தூயமல்லி அரிசியை அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கலாம். நான் மண் சட்டியில தான் வைக்கிறேன். நீங்க எந்த பாத்திரத்துல வேணாலும் வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிறுதியில கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம 15 நிமிஷம் இதை வேக விடலாம். நம்மளுடைய சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கும், கூந்தல் உதிர்வு தருறதுக்கும், நீரிழிவு, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் செல்கள் வளர விடாம தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சங்கு புஷ்பத்துக்கு அதிகமாவே இருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அரிசி நல்லா வெந்திருக்கும். அரிசி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சங்கு புஷ்பம் சாதம் நல்லா மலர்ந்து நல்ல ஒரு ஊதா நிறத்துல வெந்து தயாராயிடுச்சு. இந்த சங்கு புஷ்பம் தேநீரே பார்த்தோம்னா எந்த விதமான சுவையும் இருக்காது. ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஸ்மெல் டேஸ்ட் கிடையாது. அதோட நிறம் மட்டும்தான், அதாவது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும். சாதம் பார்த்தோம்னா நம்மளோட வெள்ளரிசி சாதமே தான், நிறம் மட்டும்தான் மாறி இருக்கும். இதனுடைய சுவை, இதனுடைய மனம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அந்த நிறமி சத்துக்கள் மட்டும்தான் அதிகமாயிருக்கும். இந்த சாதம் பார்த்தோம்னா குழந்தைகள் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நிறமும் நல்ல ஒரு பிடிச்ச மாதிரியான நல்லா கவரக்கூடிய ஒரு நிறமாவும் இருக்கு. நினைவாற்றலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சாதமாவும் இது இருக்கு. இப்ப இந்த சாதத்தை குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சாதத்தை நீங்க தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், இல்லைன்னா தேங்காய் சாதம் செய்யலாம். அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். எலுமிச்சம்பழ சாதம் செய்யறீங்க அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் பட்டோம்னா இந்த ப்ளூ கலர் சாதம் அப்படியே ஒரு வயலட் கலர் சாதமாகவும் மாறும். அப்படியும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. எப்படி நம்ம சாதாரணமா வெள்ளை அரிசி சாதம் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட போறேன். அவ்வளவுதான். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சாதம் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.